மக்களே வணக்கம். நான் இன்றைக்கி வேலையை விட போகிறேன். மாதம் எனக்கு 50,000 ரூபா தான்னு வந்துடும். நான் எந்த வேலைக்கும் போகல, எந்த பிஸ்னஸும் பண்ணல. இது ஒரு மாதிரி கனவு மாதிரி இருக்குது இல்லைங்களா? இது வந்து மேஜிக் கிடையாது, மேக்ஸ் தான். நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இந்த கார்பஸ் நம்மளால் அட்டைன் பண்ண முடியும். மாதத்துக்கு எனக்கு இவ்வளவு தேவை அப்படின்னு சொன்னால் வந்து எவ்வளோ கார்பஸ் என்கிட்ட இருக்கணும், இதில் என்னென்னலாம் ரிஸ்க் இருக்குது, என்னென்னலாம் ரிவார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குழப்பி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப சிம்பிளாக க்ளீனாக சொல்கிறேன், 10 நிமிஷம் தொடர்ந்து பாருங்கள், அப்போ தான் புரியும். வீடியோக்குள்ளார போவோமா? சரிங்க. இப்போது மாதத்துக்கு 50,000 அப்படின்னா இயர்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ? 50,000 மல்டிப்ளைட் பை 12, 6 லட்சம். இது கிளியர் கரெக்டாக? இதில் நமக்கு பெரிய வில்லன் யார்? இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். வருஷம் இது 6% ஜாஸ்தியாகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னுடைய நம்பர் ஆஃப் இயர்ஸ் டு ரிட்டையர், சரியா, இது நான் 15 வருஷம்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வருஷத்துக்கு 6 லட்சம் தேவைப்படுதுன்னா 15 வருஷம் கழிச்சு எனக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம ஃப்யூச்சர் வேல்யூ அப்படின்னு போடுவோம். ஈக்குவல் டு எஃப்வி, ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் போடுங்க, சரியா? இப்போது என்ன இன்ஃப்ளேஷன் ரேட்டு 6, சரியா? நம்பர் ஆஃப் இயர்ஸ் 15, பிஎம்டிங்கிறத விட்டுருங்க, இது வந்து பேமெண்ட் 0ன்னு போட்டுக்கலாம். இது நம்மளோட இந்த கால்குலேஷனுக்கு தேவைப்படாது. கடைசியில் இதை செலக்ட் பண்ணி, ஓகேவா, இப்போ ஒரு என்டர் அடிக்கிறேன். எவ்வளோ? 15 வருஷம் கழிச்சு வருஷத்துக்கு எனக்கு 14 லட்சம் தேவைப்படுது. இப்போது இது 6 லட்சம் டிவைட் பை 12, இது 50,000, சரியா? இப்போது மாதத்துக்கு அப்போ எவ்வளோ தேவைப்படும்? 1,19,000 ரூபாங்க 15 வருஷம் கழிச்சு. இப்போ நீங்கள் 50,000னா அப்போது கரெக்டு தானேங்க, டபுள் அடிக்குது. உங்களோட போஸ்ட் ஆஃபீஸில் போடுறீங்கன்னா எவ்வளோ வருமோ அதுதான் இது. ஸோ இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி நம்மளுடைய ரிட்டர்ன்ஸ் நமக்கு தேவை. சரி, இப்போது இது வருஷத்துக்கு கரெக்டாக. இதில் 4% ரூல்னு ஒன்று இருக்குங்க. உங்களுடைய கார்பஸில் மொத்தமாக நீங்கள் எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னா 1 கோடி ரூபான்னா அதுலேருந்து நீங்கள் 4 லட்சம் எடுக்கலாம் அப்படிங்கிறது ஜென்ரல் ரூல். இதை வச்சு நம்ம எங்கே அரைவ் பண்ண போகிறோம்னா எவ்வளோ எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது. 4% ரூல் அப்படின்னா என்ன? இந்த வேல்யூவை எடுத்துக்கிட்டு டிவைட் பை 4% போட்டிங்கன்னா 3.6 கோடி உங்ககிட்ட இருந்ததுன்னா 15 வருஷம் கழிச்சு நீங்கள் ரிட்டையர் ஆகலாம். பார்க்க ரொம்ப ஹியூஜாக தெரியும். 15 வருஷம் கழிச்சு 3.5 கோடிங்கிறது ஒரு டீசெண்டான கார்பஸ். சரி, இப்போவே நான் ரிட்டையர் ஆகணும் அப்படின்னா மாதம் உங்களுக்கு 50,000 தேவைப்படுது, 6 லட்சம் வருஷத்துக்கு, சரியா? இங்கே நம்ம இதை போட்டு நம்ம டிவைட் பண்ண பார்த்தீங்களா? இதே மாதிரி 6 லட்சம் டிவைட் பை 4%, 1.5 கோடி இருந்ததுன்னா இப்போ நீங்கள் ரிட்டையர் ஆகிடலாம் மாதத்துக்கு 50,000 அப்படிங்கிற பட்சத்துக்கு. இதே நீங்கள் 30,000 அப்படின்னா இந்த கால்குலேஷன் லைட்டாக ட்வீக் பண்ணிக்கோங்க. 30,000 உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் 1 கோடி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக ரிட்டையர் ஆகிக்கலாம். இது உங்களுக்கு சின்னதான தம்பு ரூல். சரி, இப்போ எனக்கு வந்து 1.5 கோடி ஆர் 15 வருஷம் கழிச்சு 3.5 கோடி, இதை நான் வந்து எப்படி வந்து இதை சேர்த்துட்டேன், எஸ்ஐபி போட்டு சேர்த்துட்டேன். எப்படி வந்து நான் வித்ட்ராவல் பண்ணுறது அப்படின்னா தான் இந்த இடத்துல சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு SWP அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு பேங்க்லலாம் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் 5 வருஷம் வரைக்கும் தாங்க அவன் ஜென்ரலாகவே டெபாசிட்டே எடுத்துக்கிறான். 10 வருஷம் வரைக்கும் வந்து உள்ளார வச்சுக்கிறேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? திரும்ப வெளில எடுத்து திரும்ப உள்ளார போட சொல்கிறான். ஏன்னா அப்போது என்ன வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் எவ்வளோ போகும் அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியவே தெரியாது. ஸோ பேங்க்ஸ் ஆல்வேஸ் வாண்ட் டு லாக் யுவர் கேபிட்டல் ஒன்லி ஃபார் ஒரு சின்ன ஒரு பீரியடில் மட்டும்தான், விண்டோ பீரியடில் மட்டும்தான் வந்து அவனை லாக் பண்ண சொல்கிறான். நீங்கள் அதுக்கு மேலே போச்சுன்னா EPF, சுகன்யா சம்ரிதின்னு சொல்லிட்டு 15 வருஷம் போட்டு உங்களை லாக் பண்ணுறான். ஸோ இதில் தாங்க மியூச்சுவல் ஃபண்டுடைய சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்ங்கிறது நமக்கு யூஸ் ஆகும். ஒரு கார்பஸை எடுத்து நீங்கள் மொத்தமாக போட்டுட்டு மாதம் நான் அந்த பேங்க்லேருந்து நான் வந்து வெளில எடுத்துக்கிட்டே இருக்கேன். இதோட ஜென்ரலாக போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டும் ஒரு 10% உங்களுடைய அந்த 1.5 கோடியிலிருந்து ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் அதில் 4% நீங்கள் வெளில எடுக்கிறீங்க. இல்லை சில சமயம் 5% எடுக்கிறீங்க அப்படின்னாலும் கூட பிரச்சனை இல்லாமல் இருக்கும். சரி, இதுக்கு முன்னாடி இது போல் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு, இதெல்லாம் நான் நம்பலாமா? ஏன்னா ஒரு 45 வயசில் நீங்கள் ரிட்டையர் ஆகிறீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட 40 வருஷம்
வேறு எந்த வேலையும் இல்லாமல் அதுலேருந்தே நீங்கள் வித்ட்ரா பண்ணணும். ஸோ பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எங்கேருந்து பார்க்கலாம் அப்படின்னு நிறைய நல்ல வெப்சைட்ஸ் இருக்குங்க. ஸ்டார் எஸ்ஐபின்னு இருக்குது, அட்வைசர் கோச் இருக்குது, நீங்கள் மணி கண்ட்ரோல்லே போய் பார்க்கலாம். ஸோ ஒரு சின்ன சாம்பிள் மட்டும் பார்ப்போம். இதுக்குள்ளே இந்த ஹைப்ரிட் அக்ரெசிவ் இதில் எடுத்து பாருங்கள். இவன்லாம் பாருங்கள், ரொம்ப வருஷமாக இருக்கிற ஃபண்டு. இவன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 1 கோடி ரூபா இருந்திருக்கு. மாதம் மாதம் நீங்கள் 60,000 ரூபா எடுத்துக்கிட்டே இருந்திருக்கீங்க. சரியா? 2015 2025 வரைக்கும் நீங்கள் 120 மாதம் எடுத்திருப்பீங்க. வெளில எடுத்த அமௌண்ட் எவ்வளோ? 72 லட்சம். ஆனால் இந்த 1 கோடி 72 லட்சம் எடுத்தும் மிச்சம் இப்போ எவ்வளோ இருக்குது? 2.3 crore இருக்குது. ஏன் அப்படின்னா இவனோட ரிட்டர்ன்ஸ் பாருங்கள், 14.6. நிறைய பேர் இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ரொம்ப நல்ல ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் எடுத்து பாருங்க. கடைசியாக ஒரு 5 வருஷமோ இல்லை 10 வருஷமோ அதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா பியூர் ஈக்விட்டி இண்டெக்ஸ் நிஃப்டி 50 விட நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இப்போது இந்த ஐசிஐசிஐ ப்ரூ ஈக்விட்டி அண்ட் டெட் ஃபண்ட்ஸ் பாருங்கள், கடைசி ஒரு வருஷத்தில் நிஃப்டி கிட்டத்தட்ட 0 ரிட்டர்ன்ஸுங்க. ஆனால் இந்த ஃபண்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நமக்கு எவ்வளவு தேவை? 4% வித்ட்ராவல் ரூல் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல 0 ரிட்டர்ன்ஸ் வரும்பொழுதெல்லாம் இந்த மாதிரியான ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் நம்மளை சேஃப்கார்டு பண்ணிடும். ஸோ நம்மளோட கேபிட்டல்லேருந்து ரொம்ப ஏரோடாகி உள்ளார ரொம்ப இறங்காமல் இருப்போம். ஸோ இதே கம்பேரிசன் 5 வருஷத்துக்கு பாருங்கள். ஈக்விட்டி டெட் ஃபண்ட் பார்த்திங்கன்னா கடைசி 5 வருஷத்தில் 3 மடங்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 3 மடங்கு. கோவிடோட பேஸ் இருக்குது, ஆனாலும் நிஃப்டி 50 டபுள் ஆகிருக்கு, இது கிட்டத்தட்ட ட்ரிபிள் ஆகிருக்கு. ஸோ வெறும் பிளாண்ட் நிஃப்டி 50ன்னு போகாமல் நீங்கள் தாராளமாக இப்போ கடைசியாக ஒரு 10 வருஷமாக நீங்கள் எஸ்ஐபி பண்ணிக்கிட்டே வர்றீங்க அப்படின்னா இதை நீங்கள் அப்படியே எஸ்டபிள்யூபிக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்ட் ஃபண்ட் ஃபார் எஸ்டபிள்யூபி என்னை பொறுத்த வரைக்கும் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ரிஸ்க் அப்படைட். பட் ஐசிஐசிஐ ப்ரூ ஈக்விட்டி டெட் ரியலி குட். நீங்கள் கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா ஐசிஐசிஐ பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் எடுத்துக்கோங்க. பட் ஸ்லைட்லி நான் கொஞ்சம் ஈவன் மோர் அக்ரெசிவான ஆள் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் அட்வான்டேஜ் தாராளமாக எடுத்துக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ரிஸ்க் அப்படைட்டுங்க. எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னா ஐசிஐசிஐ ஈக்விட்டி டெட் ஒன்று எடுத்துக்கோங்க, ஒன்று ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் எடுத்துக்கோங்க. மாதம் நீங்கள் 50,000 அதில் எஸ்டபிள்யூபின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட கார்பஸ்லேருந்து பிரச்சனையே இல்லாமல் உள்ளார வந்துக்கிட்டே இருக்கும். ஓரளவுக்கு இது உங்களை ஈக்விட்டியோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லேருந்து ஓரளவு உங்களை குஷன் பண்ணும். ஹோப் இந்த டேட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வேறு ஏதாவது டாபிக்ஸ் உங்களுக்கு பேசணும்னு தோணுச்சுனாலும் தாராளமாக சொல்லுங்கள், பேசுவோம். தேங்க்யூ, பாய்.